சீனாவில் ஒரு சிறுமி புழுக்களை வாந்தி எடுத்ததால அவங்கள பரிசோதித்த மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவலை சொல்லி இருக்கிறாங்க. புழுக்களை சிறுமி வாந்தி எடுக்க என்ன காரணம், சிறுமிக்கு எதனால இந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். கொரோனா பாதிப்பில் இருந்து நோய் தொற்று சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத நாடா சீனா இருக்கு. கொரோனாவுக்கு பிறகு சீனாவில் புதிதாக எந்த நோய் தொற்று ஏற்பட்டாலும் அது உலக நாடுகளை பீதியடைய செய்திருக்கிறது. இந்த நிலையில ஜியாங்சு மாகாணத்தில் இருக்கும் யாங்சோ நகரில் வசித்து வரக்கூடிய 8 வயது சிறுமி வாந்தி எடுத்திருக்கிறாங்க. வாந்தி எடுத்தது ஒரு குத்தமா அப்படின்னு கேட்காத அளவுக்கு சிறுமியுடைய நிலை ஏற்பட்டிருக்கு. ஏனெனில் சிறுமி உயிருடன் இருக்கக்கூடிய புழுக்களை வாந்தி எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் 1 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய புழுக்களை சிறுமி வாந்தி எடுத்ததால அவருக்கு தீவிர நோய் தொற்று இருக்கிறத பெற்றோர் உணர்ந்து கொண்டு மருத்துவர்கிட்ட ஆலோசித்திற்காக போயிருக்கிறாங்க. இதே நேரம் சிறுமியின் குடும்பத்தினருக்கு இந்த பாதிப்பு ஏற்படல. இதனால சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு பிறருக்கு பரவாது அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் 1 மாதமா புழுக்களை சிறுமி வாந்தி எடுத்ததால பதறிப்போன பெற்றோர் அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. முதல்ல பரிசோதனை செஞ்ச போது சிறுமிக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரிய வரல. பின்னர் ஜியாங்சூல இருக்கக்கூடிய சூசோ பல்கலைக்கழக குழந்தைகள் மருத்துவமனையில சிறுமி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கு மாதிரிகள் எடுக்கப்பட்டு நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தீவிர மருத்துவ பரிசோதனையில சிறுமிக்கு எதனால இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது சிறுமி வசித்து வரக்கூடிய யாங்சோ நகரம் ஈரப்பதமான பகுதி. அங்கு அதிகமான ஈக்கள் பூச்சியினங்கள் இருந்திருக்கு. குறிப்பா அந்த ஈக்களால சிறுமி பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. நீர் தேங்கிய பகுதிகளில் அந்த ஈக்கள் அதிக அளவுல பெருக்கமடைந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஈக்கள் சிறுமியின் வீட்டு பகுதியில இருக்கலாம் அப்படின்னும், அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல அந்த ஈக்களின் லார்வாக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னும், அந்த நீரை சிறுமி குடித்திருந்தாலோ இல்லனா உடல்ல சுத்தம் செய்த பயன்படுத்தி இருந்தாலோ அதன் மூலமா லார்வாக்கள் சிறுமியின் உடலுக்குள் சென்றிருக்கலாம் அப்படின்னு மருத்துவருடைய ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. இந்த லார்வாக்கள் வளர்ந்து சிறுமியின் வாந்தியில புழுக்களா வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு ஆய்வுல கூறப்பட்டிருக்கு. இதனால நீர்நிலைகளுக்கு அருகிலும் ஈரப்பதமான இடங்களிலும் வசிக்கும் மக்கள் தண்ணீரை பயன்படுத்தும் போது அதிக கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படின்னும், வீட்டை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னும் மருத்துவர்கள் தரப்புல அறிவுறுத்தப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.